லாஸ்ட் கிளாஸ் வந்து டிஎன்ஏ ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி பார்த்தோம். ஓவராலாக ஒரு முறை அதை நான் சொல்கிறேன், அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, த டிஎன்ஏ ஆஃப் டோனர் ஆர்கானிசம் ஆர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஐசோலேட்டட் அண்ட் கட் இன்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் யூஸிங் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். அடுத்தது தே ஆர் அட்டாச்டு டு எ சூட்டபிள் ரிப்ளிகான். அங்கே ரிப்ளிகான் அப்படின்றது vector or cloning vehicle which is nothing but the extra chromosomal circular DNA found in the cytoplasm of Escherichia coli is called plasmid. அதுதான் வந்து என்னது, cloning vector. அதாவது பாக்டீரியம் செல்லில் இருக்கக்கூடிய plasmid தான் cloning vehicle. The plasmids are also cut into fragments using the same restriction endonuclease. ஓகேவா? Then using the enzyme DNA ligase, the DNA fragments of donor and vector are joined together. And the process க்கு என்ன பேர் அப்படின்னா splicing. What is that? Splicing. Using the enzyme DNA ligase, the DNA fragments of donor and vector are joined together called splicing. As a result of splicing, hybrid DNA or recombinant DNA will be produced. Okay. Then RDNA உருவானோன்னு என்ன பண்ணுவாங்க, the RDNA is introduced into the host cell. Host cell அப்படின்றது it may be a bacterial cell, that may be Escherichia coli இருக்கலாம், அல்லது Bacillus subtilis இருக்கலாம், அல்லது Streptomyces species எதாவது வேணா இருக்கலாம். ஏதாவது ஒரு பாக்டீரியல் செல்லுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. தென் ஃபார் திஸ் த ஹோஸ்ட் செல் ஆர் ட்ரீட்டட் வித் த என்சைம் செல்லுலேஸ். எதுக்காக என்சைம் செல்லுலேஸ் யூஸ் பண்ணுறோம்? இட் வில் பி டீக்ரேட் தி செல் வால் ஆர் செல் மெம்பரேன் ஆஃப் தி செல். அதாவது ஹோஸ்டில் இருக்கக்கூடிய செல்வாலை வந்து டீக்ரேட் பண்ணக்கூடும். then it will be permeable to entry the RDNA. okay ma'am. Then the host organism follows the instruction of foreign DNA. the foreign RDNA அப்படின்றது என்னது, வெக்டாரும் fragments of donor and vector வந்து தான் என்னது, foreign RDNA. it continues to multiply with the foreign DNA or gene of interest. after a short time this results in a colony of bacteria having RDNA fragments. என்னாகும், நிறைய முறை மல்டிப்ளை ஆகி ஒரு காலனி ஃபார்ம்ஸ் உருவாகும். காலனி மீன்ஸ் வாட், மெனி நம்பர்ஸ். ஈச் காலனி இஸ் grown separately to obtain multiplication of RDNA fragments. At the end we get a number of colonies having identical copies of RDNA fragments. this is called molecular cloning or gene cloning. அதுக்கு முடிவில் வந்து என்னாகும், ஒரே மாதிரியான RDNA fragments இருக்கக்கூடிய மெனி காலனிஸ் உருவாகும். அதுக்கு தான் என்ன பேர், மாலிகுலர் குளோனிங் ஆர் ஜீன் குளோனிங் அப்படின்னு பேர். ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஹியூமன் இன்சுலின் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹியூமிலின் அப்படின்னு அது எப்படி உருவாகுவாங்க அப்படின்னா, அதாவது எசர்சியா கோலையில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிடையும் பான்க்ரியாட்டிக் செல் வந்து இட் வில் பி ஆக்ட் ஆஸ் எ டோனர் டிஎன்ஏ. பிளாஸ்மிட் வந்து இட்ஸ் எ ரெசிபியன்ட் டிஎன்ஏ. அது ரெண்டையும் ஃப்ராக்மெண்ட் பண்ணி டிஎன்ஏல ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு என்சைம் மூலமாக ஃப்ராக்மெண்ட்ஸாக வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஏ லைகேஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த பிளாஸ்மிடில் தே மே பி பேஸ்ட் தி ஃப்ராக்மெண்ட் ஆஃப் pancreatic cells. அப்போ உருவாக அந்த பிளாஸ்மிடுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கும், இட் மே பி ப்ரொடியூசிங் தி, இட் மே பி செக்ரியேட்டிங் தி இன்சுலின். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து என்னது, ஹியூமிலின் அப்படின்னு. ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கிளியர்லி? இட்ஸ் அ ரிப்பீட்டட் பப்ளிக் கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ் ஃபார் ஜெனட்டிக் என்ஜினியரிங். இந்த டூல்ஸ் அப்படின்றது நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஜெனட்டிக் என்ஜினியரிங் ப்ராசஸில் என்னென்ன என்சைம்ஸ் வந்து டூல்ஸாக யூஸ் ஆகுதுன்றது தான் வந்து என்னது, டூல்ஸ் ஃபார் ஜெனட்டிக் என்சைம். நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, டிஎன்ஏவை வந்து ஃப்ராக்மெண்ட்டாக வெட்டுறோம், அதை ஒட்டுறோம் அப்படின்னெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, கட்டிங் அண்ட் பேஸ்டிங் எல்லாம் சொன்னோம். நம்ம நினச்ச இடத்துல வந்து என்ன ஆகாது, தட் வில் நாட் பி கட் அண்ட் இட் வில் நாட் பி பேஸ்ட். ஸோ பர்டிகுலர் நியூக்ளியோடைடு சீக்வன்ஸில் மட்டும்தான் என்ன ஆகும், அந்த என்சைம்ஸ் வந்து இட் வில் பி கட் த நியூக்ளியோடைட்ஸ் இன்டு fragments as well as the same thing particular sticky ends la mattum என்ன ஆகும், அந்த DNA ligase அப்படின்ற enzyme it will be used to stick the DNA nucleotide sequences. ஓகேவா? ஸோ டூல்ஸ் ஃபார் ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, the restriction endonuclease, then DNA ligase, then alkaline phosphatase அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்றது the most important enzyme required for genetic engineering. இது வந்து இந்த வருஷம் பப்ளிக் 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தாங்க. வாட் ஆர் த 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, வாட் ஆர் த டூல்ஸ் ரெக்வயர்டு ஃபார் ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்படின்னு. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், டிஎன்ஏ லைகேஸ் அண்ட் அல்கலைன் பாஸ்பட்டேஸ். இது 3 எழுதியிருந்தாலே 3 மார்க். ஓகேவா? ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்றது என்னது, இட்ஸ் எ
Two enzymes responsible for restricting the growth of bacteriophage in Escherichia coli were isolated in the year 1963. இதில் வந்து ரெண்டு என்சைம் வந்து 1963ல ஐசோலேட் பண்ணாங்க. One was the enzyme which added methyl groups to DNA while the other cut DNA. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸில் வந்து ஒன்று வந்து ஆட் பண்ணுறதுக்கும் இன்னொன்று வந்து என்ன பண்ணுறது கட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆச்சு. The latter was called, அதாவது which is used to cut the DNA fragment, that is called restriction endonuclease. The restriction enzyme or restriction endonuclease is an enzyme that cleaves DNA into fragments at a near specific recognition sites within the molecule known the restriction sites. அதாவது நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்ற என்ன, நியூக்ளியோடைட்னா என்ன 11th நிறைய தடவை சொல்லியிருக்கோம். சுகர் ப்ளஸ் பாஸ்பேட் ப்ளஸ் நைட்ரஜன் பேஸ் ப்ளஸ் பாஸ்பேட் இருந்தால் அது வந்து நியூக்ளியோடைட். அந்த நைட்ரஜன் பேஸ் அப்படின்றது என்னது, அடினைன், தயமின், குவானைன், சைட்டோசின் இல்லையா. ஸோ அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தி தயமின், சைட்டோசின் ஆல்வேஸ் பேர் வித் தி குவானைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ஞாபகம் இருக்கா இல்லையா, இல்லைனா எடுத்துப்பார் பழைய புக்கை, ஓகேவா. ஸோ என்னது நியூக்ளியோடைட் அப்படின்னா என்னென்னா சுகர் ப்ளஸ் நைட்ரோஜினஸ் பேஸ் ப்ளஸ் பாஸ்பேட். அந்த நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கு இல்லையா, அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் த தயமின், சைட்டோசின் ஆல்வேஸ் பேர் வித் தி குவானைன். அந்த ரெண்டு அதுதான் வந்து நியூக்ளியோடைட் ஸ்பேஸ். அந்த பர்டிகுலர் நியூக்ளியோடைடு பேரில் தான் என்ன ஆகும், இந்த டிஎன்ஏ அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோனியூக்ளியஸ் வந்து இட் இஸ் யூஸ்டு டு கட் தி டிஎன்ஏ இன்டு ஃப்ராக்மெண்ட். அதுக்கு பேர் தான் வந்து என்னது ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ். உங்களுக்கு ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்களா, டைப் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வித் சோர்ஸ் ரெகக்னைஷன் அண்ட் க்ளீவேஜ் சைட். அது கடைசியில் பார்க்கலாம், அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு. அடுத்தது பாரு, பேஸ்ட் ஆன் their mode of action restriction enzymes are classified into exonuclease and endonuclease. மோட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்றது வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க, எக்ஸோநியூக்ளியஸ் அண்ட் எண்டோநியூக்ளியஸ். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். எக்ஸோநியூக்ளியஸ் அப்படின்னா என்னது, the enzymes which remove nucleotides one at a time from the end of a DNA molecule. Example BAL3 and exonuclease 3. ஓகேவா, அதாவது நியூக்ளியோடைடு 1 at a time from the end of a DNA molecule. டிஎன்ஏ மாலிகுலோட எண்டில் வந்து அட் எ டைமில் இருக்கக்கூடியது எக்ஸோநியூக்ளியஸ். எண்டோநியூக்ளியஸ் அப்படின்றது which break the internal phosphatides band within the DNA molecule. அதாவது எண்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு நியூக்ளியோடைடு சீக்வன்ஸை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா அது வந்து எக்ஸோ மீன்ஸ் வாட், அவுட்டர், எண்டோ மீன்ஸ் இன்னர். இந்த எண்டோநியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பிரேக் த இன்டர்னல் பாஸ்போடைட்டஸ் பாண்ட் வித் இன் த டிஎன்ஏ மாலிகுல். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, ஹிண்ட் 2 ஈகோரி 1 பி வில் பேம் ஹெச்ஐ டேக் 1. இது எல்லாமே வந்து என்னது என்சைம்ஸோட நேம்ஸு. அதோட மைக்ரோபியல் சோர்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க, ரெகக்னைசேஷன் சீக்வன்ஸ், ஃப்ராக்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பாரு, பிளண்ட் என்ஸ் அண்ட் ஸ்டிக்கி என்ஸ். பிளண்ட் என்ஸ் அப்படின்றது அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின். அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தயமின், குவானைன் ஆல்வேஸ் பேர் வித் தி சைட்டோசின். அது 4 நாளும் சேர்ந்தது தான் வந்து என்னது ஒரு நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ், ஓகேவா. இதுவே ஸ்டிக்கி ஹென்ஸ் அப்படின்றது என்னென்னா ஆப்போசிட்டில் இருக்கும், அதாவது குவானைன் இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் கண்டிப்பாக சைட்டோசின் இருந்தால் மட்டும்தான் அது என்ன ஆகும், அந்த டிஎன்ஏ லைகேஸ் இஸ் யூஸ்டு டு ஸ்டிக் தி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். அதே மாதிரி அடினைன் இருந்தால் அதோட ஆப்போசிட் ரீஜனில் என்னவாக இருக்கணும், தயமின் இருக்கணும். அதுதான் வந்து என்னது ஸ்டிக்கி ஹென்ஸாக இருக்கும், ஓகேவா. தென் ஸோ இப்போ வாட் ஆர் த 2 types ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், எக்ஸோநியூக்ளியஸஸ் அண்டு எண்டோநியூக்ளியஸஸ். அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் மாலிகுலர், இது இட் இஸ் அதர்வைஸ் கால்டு மாலிகுலார் சிசர்ஸ். ஏன் இதை மாலிகுலர் சிசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு கட் த டிஎன்ஏ இன்டு ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இட் இஸ் கால்டு மாலிகுலார் சிசர்ஸ். These enzymes exist in many bacteria where they function as part of their defense mechanism called restriction modification system. There are 3 main classes of restriction endonuclease. So there are 3 types of main classes of restriction endonuclease, type 1, type 2 and type 3, which differ slightly by their mode of actions. Slightly mode of actions அப்படின்னுக்குள்ளார அதோட அந்த கட்டிங் அண்டு ஸ்டிக்கி எண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒன்லி டைப் 2 enzyme is preferred for use in recombinant DNA technology as they recognize and cut DNA within specific sequence typically consisting of 4-8 base pair. Example of certain enzymes are given in 5.1. அதாவது
ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியில் வந்து எதை மட்டுமே யூஸ் பண்ணுறாங்கன்னா டைப் 2 என்சைமை மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் வந்து 4-8 பேஸ் பேரில் இருக்கிறனால, அதாவது அந்த அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின் அது 4 அல்லது பேஸ் பேர் அப்படின்றது அது பேசிக் யூனிட், அதில் அந்த ப்ராப்பர் சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிறனால டைப் 2 enzyme is preferred for recombinant technology. The restriction enzyme hint to always cut DNA molecules at a point of recognizing a specific sequence of 6 base pair. அங்கே பாருங்கள் இந்த டேபிளர் காலமில் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஹிண்ட் 3 இருக்கா. ஸோ அதில் வந்து இந்த ஹிண்ட் 3ல் வந்து ரெகக்னைசன் சீக்வன்ஸ் அப்படின்றது 6. இதில் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒன்லி ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் ஆஃப் 6 பேஸ் பேர். அந்த 6 பேஸ் பேர் அப்படின்றது மோஸ்ட் ப்ராபப்ளி 2 அப்படின்னாவே 4 பேஸ் பேராக இருக்கும். 4 பேஸ் பேராக இருந்தாவே கட் ஆகிடும். பட் அந்த ஹிண்ட் 3 அப்படின்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மட்டும் அந்த டிஎன்ஏவோட சீக்வன்ஸ் வந்து 6 பேர்ஸாக இருக்கணும். அதாவது அடினைன் தைமின் சைட்டோசின் குவானைன் அடினைன், அதாவது இங்கே இருக்கக்கூடியது வந்து என்னது 6 பேர்ஸாக 6 பேஸ் பேர் லெவலில் இருக்கக்குள்ள மட்டுமே என்ன ஆகுது, இட் வில் பி யூஸ்டு டு கட் தி மாலிக்யூல்ஸ். Today, more than 900 restriction enzymes that have been isolated from over 230 strains of bacteria with different recognition sequences. So, இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ப்ராப்பர் நியூக்ளியோடைடு சீக்வன்ஸில் வந்து என்ன பண்ணும், டிஎன்ஏவை வந்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டக்கூடாது. இட் வில் பி கட் இன்டு டிஎன்ஏ இன்டு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் வித் ப்ராப்பர் ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஓகே. So, restriction endonucleases are named by a standard procedure. The first letter of enzyme indicates the genus name, then followed by the first 2 letters of the species, then comes the strain of the organism, and finally a Roman numerical indicating the order of discovery. So, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம நேம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ALU1, BAMHI, E. cori I, HAE3, HIND3 அப்படின்னுலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஜீனஸ் நேம், ஈகோரியில் வந்து எசர்ஷியா அப்படின்றது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, ஈகோரியில் வந்து எசர்ஷியா அப்படின்றது ஜீனஸ் நேம், ஃபாலோடு பை ஃபஸ்ட் 2 letters ஆஃப் த ஸ்பீசிஸ் அப்படின்றது கோலி, தென் கம்ஸ் த ஸ்ட்ரெயின் ஆஃப் த ஆர்கானிசம் அண்ட் ஃபைனலி ஸ்ட்ரெயின் வந்து RY. ஸோ ஈகோரி அப்படின்றதுல வந்து ஃபஸ்ட் லெட்டர் எசர்ஷியான்றது ஜீனஸ் நேம், ரெண்டாவது கோலி அப்படின்றது வந்து ஸ்பீசிஸ் நேம், அதில் ஃபஸ்ட்டு 2 letter CO, தென் R அப்படின்றது வந்து என்னென்னா ஸ்ட்ரெயின் RY13 அப்படின்ற ஸ்ட்ரெயின், தென் ஃபஸ்ட்டு எண்டோநியூக்ளியஸ் அப்படின்றதுக்கு ஐன்றதோட கோரி ஐ அப்படின்றது ஃபஸ்ட்டு இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு என்சைம்லேயுமே அதோட ஜீனஸ் நேம் இருக்கும், அதோட ஸ்பீசிஸ் நேம் இருக்கும், தென் ஸ்ட்ரெயின் ஆஃப் ஆர்கானிசம் இருக்கும், அது ரோமன் நியூமரல் லெட்டர் இண்டிகேட் த ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி. ஓகேவா. ஸோ இது வந்து ஈகோரியோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கேட்பாங்க 3 mark கொஸ்டின்ஸில். தென் இட் கண்டெய்ன்ஸ் 2 different antibiotic resistant genes and recognition site for several restriction enzymes. This sequence is referred to as a restriction site and is generally palindromic, which means that the sequence in both DNA stands at the site read same in 5' to 3' direction and in the 3' to 5' direction. பாலிண்ட்ரோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், விகடகவி அப்படின்றது ஒரு பாலிண்ட்ரோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி மலையாளம் அப்படின்றது ஒரு பாலிண்ட்ரோம். அதே மாதிரி தான் இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸும் எப்படி இருக்கும், ஏற்கனவே நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ படிச்சிருக்கோம். அதில் என்ன இருக்கும், டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ், அதாவது அந்த ஃபிலமெண்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் வில் பி ஆப்போசிட் டைரக்ஷனில் 3' to 5' as well as 5' to 3' அப்படின்னு 2 strandsல இருக்கும் இல்லையா. அந்த 2 strandsல இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைடு சீக்வன்ஸும் இந்த சேம் பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் a symmetrical repeated sequence in DNA strand 5' to 3', 3' to 5'. ஏன் அப்படின்னா சைட்டோசின் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன தான் இருக்கணும், குவானைன் தான் இருக்கணும். அதே மாதிரி அடினைன் இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் தயமின் தான் இருக்கணும், தயமின் இருந்தால் அடினைன் தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. தென் த எக்ஸாக்ட் கைண்ட் ஆஃப் cleavage produced by a restriction enzyme is important in the design of a gene cloning experiment. Some cleave both strands of DNA through the center resulting a blunt or flush end.
தீஸ் ஆர் நோன் as சிமெட்ரிக் கட்ஸ். சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா பிளண்ட் எண்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தியா. பிளண்ட் எண்ட் அப்படின்னா என்னென்னா அடினைன், குவானைன், தைமின், சைட்டோசின் அது நாலுமே வந்து ஒரு அந்த என்னது பேஸ் பேர் வந்து ஒரு ஈவனாக இருக்குது. அதுக்கு தான் வந்து என்னது பிளண்ட் எண்ட் ஆர் ஃப்ளஷ் எண்டுன்னு பேர். தீஸ் ஆர் நோன் as சிமெட்ரிக் கட்ஸ். அந்த மாதிரி இருந்தது. அப்படி சிமெட்ரிக் அப்படின்னா என்ன, ஒரே மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஈவனாக இருக்கிறதா சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளண்ட் எண்டில் கட் ஆகக்கூடிய நியூக்ளியோடைடு வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். Some enzymes cut in a way producing protruding and recessed ends known as sticky or cohesive end. Sticky end அப்படின்றது மோஸ்ட் ப்ராபபிளி என்னவாக இருக்கும், அந்த வாட் இஸ் தட் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வந்து 6 பேஸ் பேராக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. அந்த 6 பேஸ் பேர் அப்படின்றப்பல ஆப்போசிட்டில் இருக்கும் பொழுது என்னவாக இருக்கும், இட் வில் நாட் பி இந்த பிளண்டட் எண்டாக இருக்காது. அதுக்கு பேர் தான் என்னது ஸ்டிக்கி எண்ட். சச் கட் ஆர் கால்டு ஸ்டாஜர்ட் ஆர் ஏசிமெட்ரிக் கட்ஸ். அந்த மாதிரி இருக்கும் பொழுது கட் வந்து என்னவாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு அன்ஈவன் சீக்வன்சஸ் இருக்கும் இல்லையா, அதாவது இங்கே பாருங்கள் ஸ்டிக்கி அண்ட் பிளண்ட் எண்ட்ஸில் பாரு, ஸ்டிக்கி எண்ட் அப்படின்னும் போது பிளண்ட் எண்ட் அப்படின்னும் பொழுது இது கரெக்டாக வந்து அந்த ஈவனாக வந்து டிவைட் ஆகும். இங்கே ஸ்டிக்கி எண்ட் அப்படின்னும் பொழுது குவானைன், சைட்டோசின் இருக்குது. தென் அடினைன் ஆப்போசிட்டில், அதாவது ஒரு என்னது அன்ஈவன் சிமெட்ரி வில் பி ஃபார்ம்டு இன் தி ஸ்டிக்கி எண்ட்ஸ். பட் இந்த பிளண்ட் எண்ட்ஸில் வந்து என்னாகும், ஈவன் சீக்வன்சி வில் பி ஃபார்ம்டு. தட் இஸ் கால்டு sticky end is otherwise called asymmetric cuts. Blunt end is otherwise called symmetric cuts. இது 2 மார்க்ல கேட்பாங்க. What is called symmetric and asymmetric cuts அப்படின்றது. ஓகேவா? 2 other enzymes that play an important role in recombinant DNA technology are DNA ligase and alkaline phosphatase. So DNA ligase அப்படின்றது என்னன்னா, it is nothing but it is an enzyme. It is used to join the DNA fragments. That is called DNA ligase. It is otherwise called paste molecule. So DNA ligase enzyme joins the sugar and phosphate molecules of double-stranded DNA with 5 phosphate and 3 OH in the adenosine triphosphate dependent reaction. This is isolated from T4 pages. DNA ligase அப்படின்றது என்னென்னா, அதுவும் என்னது ஒரு ப்ராப்பர் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ். இப்போ வந்து இந்த ஸ்டிக்கி எண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்கி எண்ட்ஸை வந்து எதன் மூலமாக வந்து ஸ்டிக் பண்ணுவாங்க அப்படின்னா, இட் இஸ் டிஎன்ஏ லைகேஸ் வில் பி யூஸ்டு டு ஜாயின் தி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகேவா? இட் இஸ் அதர்வைஸ் கால்டு பேஸ்ட் மாலிக்யூல். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு சிசர் மாலிக்யூல். சிசர் மாலிகுலார் சிசர்ஸ், இது வந்து பேஸ்ட் மாலிக்யூல் அப்படின்வாங்க. அடுத்தது அல்கலைன் பாஸ்பேட். இந்த அல்கலைன் பாஸ்பேட் அப்படின்றது என்னென்னா, so it is a DNA modifying enzymes and adds or removes specific phosphate group at 5 terminates of double stranded DNA. அதாவது ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏலேருந்து இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் வந்து என்னது அல்கலைன் பாஸ்பேட். ஓகேவா? ஸோ ஆர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, அது இட் மே பி ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆர் இட் மே பி ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இங்கே பாருங்கள் பிளாஸ்மிட் கட் ஓப்பன், தென் அது வந்து என்னது ரெஸ்ட்ரிக்ஸ் ரீசர்க்குலேஷன் ஆஃப் பிளாஸ்மிட் செல்ஃப் லைகேஷன். அது வந்து என்னாகும், ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸ் கட் ஆன உடனே அதுவே என்னாகும் செல்ஃபாக வந்து ரீசர்க்கிள் ஃபார்ம் ஆகிடுது. ஓகேவா? அல்கலைன் பாஸ்பேட் யூஸ் பண்ணும் பொழுது டிஎன்ஏ லைகேஸ் யூஸ் பண்ணாலும் என்னாகாது, தெர் இஸ் நோ. ஸோ இப்போ வேறு ஏதாவது புதுசாக ஒரு டிஎன்ஏவோட ஃப்ராக்மெண்ட்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம், டிஎன்ஏ லைகேஸ் வில் பி யூஸ்டு டு பேஸ்ட் தி மாலிகூல்ஸ். ஓகேவா? thus it prevents self ligation. This enzyme is purified from bacteria and calf intestine. அதாவது டிஎன்ஏ மாடிஃபையிங் என்சைம்ஸ் removes the specific phosphate group at 5' terminus of double stranded DNA or single stranded DNA or RNA. Thus it prevents self ligation. This enzyme is purified from bacteria and calf. இது எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா பாக்டீரியாவிலேருந்தோ அல்லது காஃப் அப்படின்னா அந்த கண்குட்டியோட இண்டஸ்ட்ரைன்லேருந்து இருக்கக்கூடியது பாக்டீரியாவிலேருந்து எடுப்பாங்க. ஓகேவா? ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் லெசன்? ஓகே பாஸ்.